வணக்கம். தமிழ்நாட்டோட வானிலையில ஒரு முக்கியமான கட்டத்துல நாம இருக்கோம். வடகிழக்கு பருவமழை அதோட கடைசி அத்தியாயத்தை நெருங்கிடுச்சு. இது வெறும் இன்னொரு வெதர் ஃபோர்காஸ்ட் இல்ல. இது ஒரு சீசனோட முடிவு, ஒரு சகாப்தமே முடிய போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். வாங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இந்த சீசனோட கடைசி மழை, ஆனா மிக முக்கியமான மழை இப்போ வந்துடுச்சு. இதுவரைக்கும் பெய்ஞ்சதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். இனிதான் அசல் கிளைமேக்ஸே ஆரம்பிக்க போகுது. அதனால அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப கவனமா கேளுங்க. போன வருஷம் அக்டோபர்ல ஆரம்பிச்ச இந்த வடகிழக்கு பருவமழையோட இறுதி பருவமழை இதுதாங்க. நாம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி பொங்கலுக்குள்ள இந்த சீசன் முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கான கடைசி மழை தான் இது. அப்போ இந்த இறுதி கட்டம்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் இந்த சீசனோட கடைசி பெரிய மழை. குறிப்பா இன்னைக்கும் நாளைக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழை நிச்சயம் உண்டு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் மழைக்கு கிட்டத்தட்ட முழுமையா டாடா பை பை சொல்லிடலாம். வானிலை நார்மல் நிலைக்கு திரும்ப போகுது. சரி, இப்போ உங்க ஏரியாவுக்கு வருவோம். அடுத்த 48 மணி நேரம், அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா இந்த கடைசி கட்ட மழையில சுமார் 80% மழை இந்த 2 நாள்ல தான் குட்டி தீர்க்க போகுது. முதல்ல டெல்டா மாவட்டங்கள், நீங்க மிக கனமழைக்கு தயாரா இருக்கணும். சென்னை, காஞ்சிபுரம் மாதிரியான வடகடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழை இருக்கும். ஆனா அப்பப்போ கனமழையும் பெய்யும். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்க கடற்கரையிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு கனமழை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். மத்த பகுதிகள்ல எப்படி இருக்கும்? சேலம், கரூர், ஈரோடு மாதிரியான உள் மாவட்டங்கள்ல அங்கங்க மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மதுரை, சிவகங்கை மாதிரி தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு மிதமான மழை இருக்கும். அதே சமயம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களோட கடற்கரை பகுதிகள்ல கனமழையும் உள்பகுதிகள்ல மிதமான மழையும் பதிவாகும். மழை மட்டும் இல்லைங்க, பலத்த காத்தும் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. குறிப்பா ராமநாதபுரம் பகுதிகளில் மணிக்கு 50லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீசும். சமீபத்துல பாம்பன் பாலத்துல பயங்கர காத்தடிச்சதால ரயில் சேவையை நிறுத்தினாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இதோட தாக்கம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற நீலகிரி, தேனி மாவட்டங்கள்ல மிதமான மழை இருக்கும். சரி, நாளைக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மழையோட தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் சில தென் மாவட்டங்கள்லையும் மட்டும்தான் மழை இருக்கும். கன்னியாகுமரியில லேசான மழை எதிர்பார்க்கலாம். சரி, எல்லாம் ஓகே. ஆனா ஏன் திடீர்னு இப்படி ஒரு கனமழை? புயலே இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா புயல் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? வாங்க அதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு காரணம் வங்கக்கடல்ல உருவான ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான். ஆனா அது கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கடல்லையே வீக் ஆயிடுச்சு. ஆனா அது விட்டுட்டு போன அடர்ந்தியான மேக கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அது மட்டும் இப்போ மெதுவா தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வருது. இதனாலதான் எல்லா இடத்துலயும் பரவலா பெய்யாம அங்கங்க ரொம்ப தீவிரமான மழையா கொட்டுது. இந்த முழு ப்ராசஸையும் 4 ஸ்டெப்ல சொல்லிடலாம். 1, கடல்ல ஒரு சிஸ்டம் உருவாகுது. 2, அது கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீக் ஆகுது. 3, அதோட மிச்சமேதி இருக்கிற மேகங்கள் மட்டும் நிலத்தை நோக்கி வருது. 4, அந்த மேகங்கள் தான் இப்போ நமக்கு கனமழையா கிடைக்குது. நல்ல வேளை இது புயலா மாறல. அப்படி நடந்திருந்தா சேதம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். சரி, இந்த மழையெல்லாம் முடிஞ்சதும் வானிலை எப்படி மாறும்? மழைக்காலம் முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நாம போக போறோம். அடுத்த சில மாசத்துக்கான வெதர் கேலண்டர் எப்படி இருக்க போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த டைம்லைன் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும். ஜனவரி 13ஓட மழைக்கு ஃபுல் ஸ்டாப். பொங்கல் முடிஞ்ச உடனே பனிப்பொழிவு அதிகமாகும். அது பிப்ரவரி கடைசி வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் மார்ச் முதல் வாரத்திலிருந்தே மெதுவா கோடை காலத்தோட அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். வெயில் கொஞ்சம் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிக்கும். இவ்ளோ நேரம் நாம பேசினதுல இருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட சுருக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்பர் 1, இன்னைக்கும் நாளைக்கும் கடைசி ரவுண்டு கனமழைக்கு ரெடியா இருங்க. நம்பர் 2, ஜனவரி 13ஓட இந்த வடகிழக்கு பருவமழை சீசன் அதிகாரப்பூர்வமா முடியுது. நம்பர் 3, இதுக்கப்புறம் பனிக்காலமும் அதைத் தொடர்ந்து சீக்கிரமாவே கோடைக்காலமும் வரப்போகுது. இந்த வேகமான சீசன் சேஞ்சுக்கு நாம தான் தயாராகிக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த பருவகால மாற்றம் எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு. சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் வெள்ள அபாயம், இன்னும் சில வாரங்கள்ல வறட்சியை பத்தி பேச போறோம். இந்த மாதிரியான ஒரு தீவிர மாற்றங்களை சமாளிக்கிற அளவுக்கு நம்மளோட நீர் மேலாண்மை இருக்கா? தமிழ்நாடு இந்த மாற்றத்துக்கு தயாரா இருக்கா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்திப்போம்.